இந்த பேப்பர் பால் நம்ம செய்கிறது அந்த ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், அதோட கண்டினியூவேஷன் இது. அந்த பேப்பர் பாலில் 2 சைஸ், ஒரு குட்டி சைஸ் பால் தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம இந்த வெட் பேஸ்ட்டை வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த கிளாத்தை வந்து அந்த பவுலில் நம்ம போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இதை வந்து நம்ம சன்ட்ரை பண்ண போகிறோம். இப்போ சன்ட்ரை பண்ணுறப்ப அந்த ஸ்டிக் ஆகிக்கும். நம்ம அந்த ஃபெனோக்ரிக், அதாவது வெந்தயம் தான் வந்து அதோட பைண்டிங் கொடுக்கறதே. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா இதை வந்து நீங்கள் பேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு நீங்கள் நல்லா அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மே மந்த் டைமில் வந்து நம்ம நல்லா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் ஈவன் கிட்ஸ். they can also do it with the help of parents. ஸோ நான் கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம், பிகாஸ் we have to place it. நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதை நல்லா ஒரு 2 to 3 days நீங்கள் வந்து நல்லா சன்ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சன்ட்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் செப்ரேட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஸோ இட் ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் திஸ். ஸோ நீங்கள் இதை வந்து 24 ஹார்ஸ்லேருந்து 48 ஹார்ஸ்க்குள்ளே இது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் ஒரு பால் எடுத்து வச்சுருப்போம் தனியாக. இது வந்து நம்ம இந்த மாதிரி பிரேக் ஆகி வரப்போ அதை நம்ம திருப்பி கவர் பண்ணிட போகிறோம். இந்த பேஸ்ட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு அந்த எண்ட்ஸ் எல்லாம், நம்ம மேலே இருக்க அந்த எண்டெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பிகாஸ் வெளியில் வச்சிங்கன்னா இட் மே கெட் ஸ்பாயில். ஸோ நீங்கள் ஐ ரெக்கமெண்ட் யூ டு கீப் இன் த ஃப்ரிட்ஜ். இது பவுல் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். யூ கேன் யூஸ் சம் லைக் சின்ன சின்ன ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு, இல்லை குழந்தைங்க விளையாடுறதுக்கு. வெட்டாக எதுவும் யூஸ் பண்ணாமல் ட்ரையாக ஏதாவது நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் மேக்ஸ் ஸோ சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ற மாதிரி we can feel. இதை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சைட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு எங்கெங்கே பிரேக் அவுட்ஸ் ஆகிருக்கோ அங்கேயும் நம்ம இப்போ கவர் பண்ணுவோம். இங்கே மேலே இருக்க எல்லா எட்ஜஸுமே நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போது உள்ளேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததோட ஓரளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணால் போதும். யூ கேன் யூஸ் யுவர் bare hands or else you can use with the gloves. ஸோ இன்னர் கார்னர்லேயும் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் ஆகிற ஏரியாலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கெல்லாம் கொஞ்சம் திக்காகவே போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி அப்ளை பண்ணுறப்ப தின்னாக இருக்க இடத்துல கொஞ்சம் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு, திக்காக இருக்க இடத்துல சும்மா லைட்டாக நம்ம வந்து அங்கே வந்து ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து எடுத்து வச்சதை வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம திருப்பி ஒரு சன்ட்ரை வைக்கணும். மேக்ஸிமம் 24 hours or else 48 hours. நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி தட்டுறப்போ உங்களுக்கு அந்த டக் சவுண்டு கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
like, share and subscribe to our channel.